நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம். ஆனா, அந்த இடத்த விட எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டா போடுறேன். நெறைய பேர் வந்து வீடியோல "ரிது எங்க சிஸ்டர்?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு கேர்ல்ஸ் ட்ரிப்பா தான் நாங்க பிளான் பண்ணோம். அதனால ரிது வந்து ஊர்ல இருக்கான். அதுவும் இல்லாம ரிது ஆல்ரெடி கொடைக்கானல் வந்திருக்கான். ஸோ, அதனால தான் தைரியமா அம்மா வீட்ல விட்டுட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி அப்படி இங்க வந்தாச்சு. இது வந்து எந்த பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா, டால்பின் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ, அங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். நாங்க நடந்து போற பிளேஸ காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒன் வே தான். ஒரு 2 பேர் மட்டும் போலாம் நடந்து அவ்வளோதான். அதுக்கு மேல 2, 3 பேர்லாம் சேர்ந்து போ முடியாது. ஒன் பை ஒன்னா தான் போ முடியும். அவ்ளோ ஒரு ஒரு குறுகலான ஒரு பாதையா தான் இருந்துச்சு. அண்ணன் வீட்லருந்து கிளம்பும்போதே சொல்லியிருந்தான், "நான் வந்து நீங்க போகாத இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு. அதுல ஒரு இடம் தான் இந்த டால்பின் நோஸ். மேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா, ஒரு 1/2 ஹவர் நடந்து போம்போதே முடியல என்னால. நான் அப்பயே சொல்லிட்டேன். ரிட்டர்ன்லாம் ஏறி வர முடியாது. நீ தான் என்ன தூக்கிட்டு வரணும் அப்படின்னு. அண்ணா வந்து கம்பு குடுத்துருந்தான். கம்பு வச்சு நடந்து போ. அதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடக்கும்போது ஒண்ணுமே தெர்ல. ஒரு ஜாலியா ஒரு ஒரு வேகத்துல இறங்கி வந்துட்டோம். ஆனா, ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம்லாம் சுத்தமா நடக்கவே முடியல. ஒரு கம்ப வச்சு 2, 3 பேர் மாத்தி மாத்தி நடந்து வந்துட்டுருந்தோம். ஆனா, நாங்க நடந்து வர்ற பாதை ஃபுல்லா எதுவுமே கிடையாது. ஒரே பாறை, கல்லு அந்த மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கடை இருந்துச்சு. அங்க நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கூட திரும்பவும் போகலாம். அங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கிடைக்குது. 2டே 2 கடை தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி போனோம் அப்டின்னா, கொஞ்சம் 2, 3 வீடு இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இவ்ளோ பேர் இங்க வந்து ஆள் நடமாட்டமே கிடையாது. இந்த இடத்துல வந்து வீட வச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அது வந்து சேஃபா என்னன்னு தெரியல. ஆனா பார்க்குறதுக்கு, அந்த வெதருக்கு பார்க்குறதுக்கு அந்த வீடு, கடை எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த இடம் வந்து டால்பின் ஹவுஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்கும். இதுவும் பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சா, அப்படியே கடையில ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சுட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு, திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்னமோ இது 2 கிலோமீட்டர் மாரிலாம் தெரியல. ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ண மாரியே இருந்துச்சு. இது எல்லாமே அந்த போற பாதை பாருங்களேன், குட்டி குட்டியா தான் இருக்கும். அப்புறம் ஒரு கடையில வந்து இந்த பழம் இருந்துச்சு. இந்த பழம் பேர் வந்து என்னன்னா, பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை. ஒரு பழமே ரூ. 20 ரூ. 25 சொன்னாங்களா, ஸோ யாருமே வாங்கல. இந்த கடை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம் அப்புட்னா, ஒரு கடை, ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா, எல்லா இடத்துலயுமே இந்த ஃப்ரூட்ஸ், இந்த ஜூஸ் தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் வாங்குனாங்களா, ஷேர் பண்ணி குடிச்சுட்டு திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தூரத்தில ஒரு கடை தெரியுது பாருங்களா, அதே மாரி தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம் அப்புட்னா, அங்க ஒரு கடை இருக்கும். ஸோ, அதே மாரி தான் இந்த வழி ஃபுல்லா போய்க்கிட்டே இருக்கும். எங்கனால கொஞ்சம் தூரத்துக்கு மேல நடக்கவே முடியல. அங்கங்க கொஞ்ச நேரம் உட்காந்து, உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். இந்த ட்ரிப் வந்து பாய்ஸ் ட்ரிப்பா இருந்துச்சு அப்புட்னா, சூப்பரான பிளேஸ். நாங்க இவ்ளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸுக்கு தான் போயிருக்கோம். நம்ம நடந்து போறதுலேருந்து நாங்க போற இடம் ஃபுல்லாமே சரியான பனி. நாங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு போயிட்டோமா, ஸோ கூட்டமே கிடையாது. இதுதான் அந்த டால்பின் நோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. வியூ பாயிண்ட் பார்க்கறக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. நாங்க இந்த இடத்துக்கு நடந்து வரும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன் இவ்ளோ தூரம் கூட்டு விடுறீங்க? ரொம்ப கால்லாம் வலிக்குது" அப்படின்னு. ஆனா இந்த பிளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்த விட்டே வரல. அவ்ளோ நேரம் உட்காந்துருந்தோம் அங்கயே. நாங்க நடந்து வரும்போதே எங்களுக்கு முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க சொல்லியிருந்தாங்க, "ரொம்ப பனியா இருக்குப்பா, ஒண்ணுமே தெரியல" அப்படின்னு. பட் நாங்க வரும்போது கொஞ்சம் வெயில் வந்துருச்சா, கொஞ்சம் பனிலாம் விலகி வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இவங்க எங்களோட நியூ ஃப்ரெண்ட். அங்க போய் தான் வந்து ஃப்ரெண்ட் ஆனோம். நல்லா பேசுனாங்க. இந்த இடத்த ஃபோன்ல பார்க்கறத விட, நேரா பார்க்கறது வந்து இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அங்கேயே ஆஃபீசர்ஸ்லாம் இருக்காங்க நம்மள கைட் பண்றதுக்கு. போகும்போது வல்ல வல்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் அங்க இருந்துட்டு ரிட்டர்ன் வரவே இல்ல. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு அங்கங்க உட்காந்துட்டாய்ங்க. அதுக்கப்புறம் தான் அங்கருந்து கிளம்புனோம். எங்க அங்கருந்து இறங்கி வந்தத விட, திரும்ப ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையாவே இந்த இடம் வந்து பாய்ஸுக்கு தான்ப்பா செட் ஆகும். எங்க அண்ணன்லாம் ஒரு இடத்துல கூட டயர்டா உட்காரவே இல்ல. அவன் பாட்டுக்கு கடகடன்னு ஏறி போய்க்கிட்டு இருந்தான். நாங்க தான் அங்கங்க எங்கெல்லாம் உட்கார்றதுக்கு இடம் கிடக்கோ, அங்கலாம் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு போய்க்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை எங்க அண்ணன் நான் இறங்கும்போதே அந்த கம்ப கையில குடுத்துட்டா, "கம்பு இல்லன்னா உன்னால ரிட்டர்ன் ஏறவே முடியாது" அப்புட்னா, அதே மாதிரி இந்த கம்பு இல்ல அப்புட்னா ரிட்டர்ன் ஏறி வந்திருக்கவே முடியாது. நீங்களும் இந்த இடத்துக்கு போற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க மலை ஏறும்போதே கம்ப கையில எடுத்துக்கோங்க. நாங்களாவது பரவால்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்தாவது வந்தோம். என் ஃப்ரெண்டு முன்னாடி வந்துறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தான். சுத்தமா அவனுக்கு நடக்கவே முடியல. எப்படியோ நாங்க இது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் நெறையா இருக்கு. ஸோ நீங்க அமௌண்ட்ட வந்து கையில கொண்டு போங்க. ஜிபே ஒர்க் ஆகாது.